வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 ஜூன் 20th சாட்டர்டே இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சித்ரமா வந்துட்டாங்க. அனுராதா வந்து யூஎஸ் போயிருக்காங்கன்னு அவங்க வரல. ஸோ ஒன்லி இமான் அண்ட் சித்ரா தான் இருக்காங்க. ஸோ கூட வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக விஜய் எஸ் தாஸ் வந்திருக்காரு. அவர் கூட மஞ்சரி சிங்கர் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து டூயட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஜல் அண்ட் வினுவர்தன் தான் பாட வந்தாங்க. வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே அந்த பாட்டு. வினுவர்தன் வந்து எடுத்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃப்ளோ அப்படியே ஈஸியாக வந்தது. ப்ளஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பாடினார். நல்ல ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்தது. ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸோட ரொம்ப அழகாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பாடினார். சேஜல் பார்த்திங்கன்னா சேஜல் ரொம்ப குட்டி பொண்ணு. 6 இயர்ஸ்ன்றாங்க, 7 இயர்ஸோ 6 இயர்ஸோ என்னவோ வாட் எவர். ரொம்ப சின்ன குழந்தை. எப்படி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்குன்னே தெரியாது. அந்த வச்சுக்கவான்னு சொல்கிற அழகே ஒரு அழகாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எஸ்பெஷலி வினுவர்தன் நான் இன்றைக்கி ரொம்ப சொல்லணும், ரொம்ப நல்லா பண்ணார். பட் வந்து அந்த வாய்ஸ் வந்து இன்னும் ஒரு பவர்ஃபுல்லாக வரல. அது தெரியல எனக்கு எதனாலன்னு. ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணார். ரொம்ப ஈஸி ஃப்ளோ, ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ இவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து லயா கார்த்திக் அண்ட் டெனிம் பர்னு வந்தாங்க. இவங்க வந்து நீ ஒரு காதல் சங்கீதம், இது வந்து ஒரு கர்நாடிக் பேஸ்டு சாங். இது வெரி டஃப் சாங். லயா கார்த்திக் வந்து ஐ திங்க் கர்நாடிக்கில் தருவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பட் டெனிம் பர்னோக்கு வந்து இது செலெக்ஷன் வந்து சரியான்றது எனக்கு தெரியல. ஆனால் அந்த சின்ன வயசில் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பாடினார். அது நான் ரொம்ப அழகாக பாடினார். லயா கார்த்திக் வந்து அவங்க தாளம் போட்டுகிட்டே பாடுறாங்க, அதுலேயே நமக்கு நல்லா தெரியுது. பட் நல்லா பாடினாங்க. ஒரு 2 இடத்துல மிஸ் ஆகிடுச்சு. பட் அதர்வைஸ் ரொம்ப நல்லா பாடினாங்க. டெனிம் பர்னோக்கு வந்து கர்நாடிக் பேஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவரும் ரொம்ப அழகாக பண்ணார். டெக்னிக்கலி கொஞ்சம் சொன்னாங்க. பட் எனிவே ஃபைனலி வரும்போது ரொம்ப அழகாக பண்ணார். பட் வந்து இவங்க வரல அவருக்கு அப்படின்றதுனால கோல்டன் பஸர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவன் வினுவர்தனுக்கு கூட நிறைய சொன்னாங்க, கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நீ இதெல்லாம் சரி பண்ணிக்கணும், உங்கள்கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க சித்ரா. அவரும் வினுவர்தனும் பார்த்தீங்கன்னா அது ரைட் ஸ்பிரிட்டில் எடுத்துக்கிட்டார். ரொம்ப ஸ்மைலிங்காக தான் எடுத்துக்கிட்டு சரி சரின்னு தான் தலையாட்டினார். ஸோ அவர் வந்து பண்ணுவார், இம்ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் இங்கே வந்து டெனிம் பர்னர் ரொம்ப சின்ன பையன்தான். அவருக்கு இந்த ழாலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் பண்ணார்னா ரொம்ப நல்லா பண்ணார். நல்ல எமோஷன்ஸ் இருந்தது. இன்றைக்கி அவர் பாடினதில் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார். எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பாட்டு கூட. பட் இந்த ஒரு சின்ன டெக்னிக்கல் இது மட்டும்தான் சொன்னாங்க. ப்ளஸ் அந்த உச்சரிப்பு சொல்லியிருக்காங்க. இது 2 கரெக்ட் பண்ணோன்னாங்க. அவங்களுக்கு 1 or 2 பிளேசஸில் மிஸ் ஆச்சு. அதனால் கோல்டன் பஸர் இவங்களுக்கு கொடுக்கப்படலை. அடுத்தது பார்த்திங்கன்னா பஃபீனா அண்ட் சர்வேஷ் வந்தாங்க. அவங்க வச்சிக்கவா இடுப்பில் அந்த பாட்டு. சர்வேஷ் என்ன மாதிரி பாடினார், ரொம்ப அற்புதமாக ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார். பஃபீனா ஆக்சுவலி ஈக்குவலாக பண்ணாங்க. பஃபீனா அண்ட் சர்வேஷ் வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது இந்த பாட்டு. எனக்கு ரொம்ப நான் பாட்டிலேயே லயிச்சிட்டேன். சீரியஸ்லி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நோட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் பார்த்தா அவங்களும் அதே தான் சொன்னாங்க. சித்ராமாவும் அதான் சொன்னாங்க. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கோல்டன் பஸர். ரொம்ப டஃப் ஒர்க்கை ரொம்ப அழகாக பாடினாங்க. அவரும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். சர்வேஷும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ரொம்ப நல்லா பாடினார். பஃபீனாவும் ரொம்ப அழகாக பாடினாங்க. ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பஸர் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக வந்து தீபா வர்ஷா அண்ட் சர்வேஸ்வரன் வந்தாங்க. வெட்டி வேறு வாசம் வெடலை புள்ள அந்த பாட்டு ரொம்ப குட்டி. இதுவும் குட்டி அதுவும் குட்டி தான். ரொம்ப அழகாக பண்ணாங்க. ரொம்ப சர்வேஸ்வரன் எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து அப்படி தெரில, பொசஸ்ட் மாதிரி பாடினார். அவர் ரொம்ப அழகாக பாடினார். கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே அவர் மிஸ் பண்ணல. அழகாக க்ளீனாக பண்ணார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எப்போவுமே ஒரு இடத்துல நிற்க மாட்டார், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். இன்றைக்கி பார்த்தா நான் நினைக்கிறேன் அவர் பாட்டுன்னு வரும்போது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாரு. ரொம்ப அழகாக பாடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய கொட்டமெல்லாம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ குவைட்டாக நின்றுட்டு ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக பண்ணார்.
தீபா ஆஷாவும் நம்பவே முடியல. அத்தனை குட்டியாக இருந்துக்கிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் கோல்டன் பஸர் இது அன்டவுட்டட்லி கொடுக்கணும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது 2 பேருக்கும். ஸோ இன்றைக்கி அவங்க 2 பேருக்கும் கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க. அடுத்ததாக ஆரியன் அண்ட் ஸ்ராவணா. இவங்க வந்து கல்யாண தேனிலா அந்த பாட்டு. ஆரியன் சொல்லவே வேணாம், பயங்கர சிங்கர் அவர். ரொம்ப டஃப் சாங் தான் இது. ரொம்ப அழகாக பண்ணார். அதுவும் ஆரியனும் ரொம்ப குட்டி பையன் தானே, எவ்வளோ அழகாக இருந்தது பாடுறது. ஸ்ராவணாவும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஈக்குவலி 2 பேருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. இவங்களுக்கும் நம்ம சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க. அது அவங்க சித்ராம்மா பாடின பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க. 2 பேருமே ரொம்ப குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க 2 பேரும். ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பஸர். இன்றைக்கி கோல்டன் பஸர் வந்து ஒரே ஒருத்தர் தான், ஒரு ஜோடி, ஒரு டூயட்டுக்கு தான், சாங்க்கு தான் எல்லாம் போயிடுச்சு. மற்ற 4 பேருக்குமே கிடச்சிருக்கு. லயா கார்த்திகன் டெனின் பனோ மட்டும்தான் இன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே ரொம்ப வாங்கிட்டாங்க. எல்லாருமே காம்படிஷன் நல்லா இருக்குது. டெனின் பனோ கூட ரொம்ப நல்லா பாடினார். அது இமான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப நல்லா பாடின நீ அப்படின்னு நல்லா பாடினார். பட் அவருக்கு வந்து டெனின் பனோக்கு இந்த பாட்டு, இந்த சாங் எடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். லயா கார்த்திக் வந்து கர்நாடிக்கில் இருக்கவே அதை எடுத்திருக்காங்க. பட் இவர் இதற்கு பாடதான் பாடணும் என்றைக்கு இருந்தாலும், ஆனாலும் இவ்வளோ சீக்கிரம் இதை எடுத்திருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணுச்சு. எனிவே ரொம்ப நல்லா பாடினார், அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. அவருக்கு பஸர் கிடைக்கலன்றது வேறு விஷயம். பட் ரொம்ப நல்லா பாடினார். ஸோ இந்த சாட்டர்டே அன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு. ஸோ சண்டே எபிசோடும் பார்த்துட்டு இன்னும் யாருக்கு கோல்டன் பஸர், யார் கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக் ரெண்டுமே பார்ப்போம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.